T20 வேர்ல்ட் கப்பில் இன்னும் என்னென்ன சம்பவம் பார்க்க போகிறோன்னு தெரியல. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தான் ஜிம்பாவே ஆஸ்திரேலியாவை அடிச்சு விட்டு ஓட விட்டானுங்க. நேற்று ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா அடித்து ஓட விட்டானுங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ரைவல்ரின்னு ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பொட்டல மேட்சாக தான் இருக்குது, சீக்கா சார் சொல்கிற மாதிரி. இதெல்லாம் ரைவல்ரின்னு எவன் கிளப்பி விட்டான்னு தெரில. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரைவல்ரி மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரைவல்ரி மாதிரி சொன்னானுங்க, ஓகே நம்பி பார்த்தோம். ஆனால் கடைசி ஒரு 6 வருஷமாகவே ரைவல்ரின்னு சொல்லி மார்க்கெட் வேல்யூ தான் ஏறுதே ஒழிய மேட்ச் பார்க்க ஒன்றுமே இல்லையே. யூஎஸ்ஏ இந்தியாவை பொட்டலம் பண்ணுற நிலைமையும் கொண்டு போனானுங்க, அவனுங்களே அவ்வளோ டஃப் கொடுத்தானுங்க. ஆனால் பாகிஸ்தான்லாம் ஒரு டீமுன்ட்டு நம்ம அந்த மேட்சை பார்க்கணுமான்ற மாதிரி இருக்குது. ஏண்டா ஜிம்பாவே ஆஸ்திரேலியாவை அடிச்சுட்டு ஓட விட்றானுங்க. எஸ், ஆஸ்திரேலியா வந்து ஒரு நல்ல டீம் இல்லை, அது ஒரு 3rd டீம் மாதிரி தான் இருக்குது, ஒரு சி டீம் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜிம்பாவேயோட ப்ரைம் டீமு கிடையாது. அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 3-4 பேர் தான் இருக்கானுங்க. ஆனால் அவனுங்க அடித்து ஓட விட்றானுங்களே ஆஸ்திரேலியாவை. ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஒரு பாகிஸ்தானு ஒரு நல்ல டீம் எடுத்துகிட்டு வந்து இந்தியா கூட மோத விட்டாங்கன்னா 4 பேர் ரசித்து பார்ப்பானுங்க. முன்னெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சுனாலே அவன் வேலைக்கு போக மாட்டான், ஸ்கூலுக்கு போக மாட்டான், காலேஜுக்கு போக மாட்டானுங்க. எல்லாத்தையும் கட் அடிச்சுட்டு உட்காந்து மேட்ச் பார்ப்போம்டா. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடாது. ஏன்டா மானத்தை வாங்குறீங்க?